அலைக்கும் மை மக்களே. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு. இப்போ ஃப்ரெஷ் ஏர், அதாவது சுத்தமான காற்று சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திக்கு மனுஷருக்கு. புதிய கட்சி ஒன்று எங்களோட நாட்டை ஆட்சி செய்ய போகுது. வாழ்த்துக்கள். எங்களோட மண்ட பஜிலி மரசி மூதேவிக்கு அரசியல் ஆசை வந்துடுச்சு. அவரோட பேஜில் ஒஃபிஷியலாக அறிவிக்கிறாரு, அவர் அரசியலில் குதிக்க போகிறாராம். எதிர்வார பலசபா தேர்தல் இல்லாட்டி முனிசிபல் தேர்தலில் இறங்கி கொழும்பு சென்ட்ரல் மக்களுக்கு அவரால் வேண்டிய சேவை செய்ய போகிறாராம். அதை முதல்ல கேளுங்க, அதுக்கு பிறகு நான் பதில் தார். ஓகே, இந்த தடவை கொடுத்துருக்கி ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று ஒஃபிஷியலாக என் பேஜில் நான் இதை போடுறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவன் என்று சொல்ல முடியாது, செய்வன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட பல விடயங்கள், கொழும்புல வெள்ளமா இருக்கட்டும், இதே கொழும்பு அவுட்டேஷன் பிரதேசமா இருக்கட்டும், கொழும்புல எத்தனையோ வீடு இருட்டுல வருடக்கணக்காக எலக்ட்ரிக் பில் கூட இல்லாத வீட்டுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்கறதுல இருந்து பல விடயங்கள் செஞ்சிருக்கிற ஒரு ஆள்னா இன்ஷா அல்லாஹ். இந்த தடவை எலெக்ஷன் போட்டுட்டு வந்து நான் சொல்லுறேன், எத்தனையோ பேர் எலெக்ஷன் கேட்குறீங்க, எத்தனையோ பேர் இந்த தடவை கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாய் வர இருக்கிற எலெக்ஷன் அது எதா இருக்கக்கூடும். சில வேளையில பலசபாவா இருக்கக்கூடும், சில வேளையில முனிசிபல் எலெக்ஷனா இருக்கக்கூடும். என்னை விமர்சிக்கலாம், நான் விமர்சனத்துக்கெல்லாம் பயப்படுறவனும் இல்லை, விமர்சனத்தை கண்டு அஞ்சிறவனும் இல்லை. விமர்சிச்சதான் நான் யாருன்றது மக்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் யாருன்றது கொழும்பு மக்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய கோடீஸ்வரனோ பெரிய சல்லிக்காரனோ அவளெல்லாம் இல்லை, சாதாரண ஒருவன், ஆனா சாதிக்க கூடியவன். முன்னுக வந்துட்டேன், இட்ஸ் நெவர் லுக்கிங் பேக். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வர இருக்கிற எந்த தேர்தலா இருந்தாலும் மத்திய கொழும்பு மக்களுக்காக வேண்டி நான் களமிறங்க லேஸ்தியாக இருக்கிறேன். என்னுடைய அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட பல பேர்களுடைய துவாவோட இன்ஷா அல்லாஹ் நான் துவா கேட்க ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு செய்யக்கூடிய, எனக்கு தரக்கூடிய ஒரு கூட்டத்தையும் உலகளாவிய ரீதியில் உருவாக்கி வச்சிருக்கிறேன். கொழும்புக்காக வேண்டி, கொழும்பு மக்களுக்காக வேண்டி ஒன்று செய்வன் இல்லாட்டி சாவுவன். அந்த நோக்கத்தோட அடுத்த வர இருக்கிற எந்த தேர்தலாக இருந்தாலும் யாரோ கேட்குறீங்க, யாரோ எலெக்ஷன் கேட்குறீங்க, என்ன நோக்கத்தில் கேட்குறீங்கன்றே தெரியா. நான் என்னுடைய நோக்கம் ஒன்று செய்வன் இல்லாட்டி சாவுவன். இந்த நோக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வர இருக்கிற எந்த தேர்தலாக இருந்தாலும் உங்களோட விரல், இந்த விரல் இதே போல மைத்தீற்றல் எனக்கு உபயோகிக்க கூடியதா இருக்கக்கூடும். நானும் வாரன் அரசியலுக்கு வாரன், அரசியல் செய்ய இல்ல, மக்களுக்கு சேவை செய்ய. இன்ஷா அல்லாஹ். மாசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கேட்டீங்களா மை மக்களை? இப்போ தான் எங்களோட நாட்டு மக்கள் நல்லது நடக்கும்னு நினச்சி இருக்கிற கல்லன் எல்லாத்தையும் அனுப்பி பார்லிமெண்ட்லேருந்து நல்லவங்களை கொண்டு வந்து சேர்த்திக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில். இப்போ இவர் அதை விடுங்களே, பார்லிமெண்ட்டை விடுங்களே, இப்போ இவர் வந்து முனிசிபல் இல்லாட்டி பல சபாவுக்கு வரப்போகிறாராம். வானண்டா ராஜா, இன்னொரு விமல் வீரவன்சவை இந்த நாடு தாங்காது, இந்த பூமி தாங்காது. ஏண்டா உனக்கும் அவனுக்கும் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கு. என்ன ஒரு சின்ன வித்தியாசம், அவன் வந்து தாடியை கொஞ்சம் வச்சுக்கிறான், நீ கொஞ்சம் தாடியை கூடயே வச்சுக்கிற, அவ்வளவு தான். ஆனால் தங்க வாப்பா, நீங்கள் கொழும்புல இருக்கிற மக்கள் மோடேன்னு நினைக்காதீங்க. எஸ்பெஷலி கொழும்பு சென்ட்ரலில் இருக்கிறவங்க மோடேனும் இல்லை, அவங்களுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். அதை விட நீ பிறந்து வளர்ந்த பீஸா மக்கா, அங்கே உள்ள மக்களுக்கு அதை விட நல்லா தெரியும். என்னத்தான் நீ எலெக்ஷன் கேட்டாலும் யாரும் உனக்கு போடுறது இல்லை. ஆனால் இது ஜனநாயக நாடு, யார் வேண்டுமென்றாலும் தேர்தல் நிற்கலாம், ஜெயிக்கலாம், என்ன வேண்டுமென்றாலும் ஆவலாம். வா, நீ வரணும், நல்லா வந்து வதப்படணும். ஆனால் முழுக்க கேன்வாசிங் வந்து ஃபேஸ்புக்கும் நோக்கி தான் இருக்கு. ஏண்டா தங்க வாப்பா, உங்களுக்கு இன்கம் இல்லை, இப்போ எல்லாமே இல்லாமல் போச்சு. பாப்பா உங்களை இந்த கட்சியில் எடுப்பாண்டு, இல்லாட்டி நீயே ஒரு கட்சியை உருவாக்கு. கட்சிக்கு சின்ன வேண்டுன்னா நான் தாரேன், திருவோடுவாக வச்சுக்கோ, அதுதான் உனக்கு பொருத்தமாக இருக்குது. இந்த மக்களே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்ட போகிறேன். அந்த வீடியோவில் பாருங்கள், முழுக்க சின்ன பிள்ளைகளே காட்டி மதரசா பிள்ளைகளோட மூஞ்ச வீடியோ காட்டி தான் இப்போ இவன் சம்பாதிக்கிறான். இப்போ அரசியல் ஆசை வந்திருக்கு. இப்போ முதல்ல இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்க தானே,
யார்டு அனுமதியும் இல்லாமல் நாங்கள் இப்போ அந்த மூஞ்சை மறைச்சிக்கிறோம். அந்த 2 மதரசா பிள்ளைகிட்ட மூஞ்சை மறைச்சிக்கிறோம். அவங்களோட உம்மா வாப்பாட அனுமதி இல்லாமல் பிரின்சிபல் நான் சொன்னேன் தானே டிபி விஜய் தூங்க துன்னா பாரகத்தா எங்களோட அம்ஜத் மௌலவி அவர் சும்மா தான் இருப்பார். நீ என்னமோ செய் எங்களுக்கு இன்கம் வந்தால் போதும். அடே இவ்வளவு பீஸாலி எடுக்கிறீங்க, ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்க உங்களுக்கு வக்கில்லையா? இதையும் காட்டியாடா நீங்கள் அயன் பாக்ஸ் எல்லாம் வாங்கணும். இதை விட அவன் அயன் பண்ணுறான் தானே, அதை எடுத்து 4-5 வீட்டுக்கு போயிட்டு பிச்சை எடுங்கடா கொழம்புல. அப்பாவும் சரி கலெக்ஷன் சரியாக வரும் உங்களுக்கு அயன் பாக்ஸ் வாங்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. கடைசியாக காசி படத்தில் பார்த்தேன்டா இந்த சிஸ்டத்தை. இப்போ நீங்கள் 2வது அறிமுகம் ஆக்குறீங்க. முழுக்க மதரசா பிள்ளைகளை காட்டித்தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க. அடே ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வக்கில்லை. இப்படி ஒரு பொழப்பு உங்களுக்கு தேவையா? துன்னா பாரகத்தை எங்களோட அம்ஜத் மௌலவி பெற்றவங்களோட அனுமதி இல்லாமல் அவன் வீடியோ எடுத்து அவனோட இஷ்டப்படி போடுறான். உங்களுக்கும் கமிஷன் கிடைக்குதுன்னு நீங்களும் வாயை பொத்தி கொண்டு இருக்கிறீங்க. இதில் வேறு அரசியலுக்கும் வரப்போகிறானா. இப்போ இன்னொரு வீடியோ அன்றைக்கி அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். மேலெல்லாம் புண்ணு போட்டிக்கு உடனே யாரு பாக்குறீங்க? ஆமா உங்களோட கையை காட்டு, உங்களோட கையை கழட்டுங்க, அந்த புடவை துண்டை கழட்டுங்க. சரி இப்போ கொஞ்சம் கழட்டிடுங்க. இடம் மத்தியில விளையாட அல்லாஹ் அக்பர். மேல் புல் அரிக்குது. இந்த புள்ளோட கையில இவ்வளவு புண்ணு. நீங்க இந்த புள்ளைகளை ரொம்ப பாக்குறீங்க. உங்களுக்கு பார்க்கல சொல்றீங்களா? என்ன செய்யணும்? போய் எங்க மருந்து எடுத்தீங்க? நீங்க உடுத்துட்டு வாங்க, நான் ஒரு மருந்து வாங்கி தரேன். நீங்க இந்த ராவிக்கு நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யணும். சரியா? நான் மருந்து எடுத்தாரு இந்த பிள்ளைக்கு. நீங்க வாங்க, எனக்கு பார்த்ததோட பவுரு பத்திருச்சு. 2 கையை நீ கட்டிக்கோமா. இது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? இது யாரு? இந்த பிள்ளையோட உண்மையா? இங்க வெளிநாட்டுல தானே? இதையும் பாத்தீங்க தானே, அந்த பிள்ளையோட கையில புண்ணு. அப்ப இவன் கேளாவா அவனோட வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்காமல் அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு மருந்து எடுக்கிறதுக்கு? இதையும் காட்டி தான் இந்த பிள்ளையும் காட்டி அவன் பிச்சை எடுக்கிறான். இவர் நல்லவர்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு. நல்லது செய்கிறவன் இப்படியெல்லாம் பப்ளிசிட்டியாக எல்லாத்துக்கும் காட்டி கொண்டு ஒருத்தரை சீரழிச்சு கொண்டு ஒருத்தவங்களோட மூஞ்சை காட்டி கொண்டு இப்படி செய்ய மாட்டான். இவனுக்கு சல்லி அனுப்புகிறவன் நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இவனுக்கு சல்லி அனுப்புகிறவன் எவனுமே ஹலாலாக சம்பாதிச்ச சல்லி அனுப்புகிறான் இல்லை, ஹராமாக சம்பாதிச்சவன் தான் இவனுக்கு காசு அனுப்பி இப்படியெல்லாம் செய்ய சொல்லுவான். ஏன்னா ஹலாலாக சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி சதக்கா செய்யணும்னு சொல்லு. ஹராமாக சம்பாதிக்கிறவன் தான் இவனுக்கு முழுக்க காசு அனுப்புகிறேன். சிம்பதி க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு பார்த்தீங்க தானே. அந்த பிள்ளையை விரட்டி கொண்டு போயிட்டு வீடு முட்டும் போயிட்டு அந்த பிள்ளையோட கையை காட்டி அந்த பிள்ளையோட மானத்தை வாங்கி இப்படியெல்லாம் ஒரு மடந்து எடுத்து கொடுக்கணுமா? இந்த பப்ளிசிட்டி தேவையாட உனக்கு? எங்கடா பாயிண்ட் கிடைக்காதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறாய். இதே உன்னோட பிள்ளையோட கையில் வந்தாலும் நீ இப்படி காட்டி கொண்டு மறந்துட்டு கூட்டி போவியா? இல்லை. அப்போ உன்னோட பிள்ளைமாய் நீ பார்க்கல. உன்னோட பிள்ளைன்னா நீ இப்படி காட்டி எல்லாத்துக்கும் காட்டிங்க பாரு மறந்தெடுத்து தாரேன்னு நீ காட்ட மாட்டாய். இது மற்றவங்களோட பிள்ளை சுற்றி தான் காட்டுற. என்ன உனக்கு இதில் இன்கம் கிடைக்கும்? நீ சிம்பதி க்ரியேட் பண்ணுறாய் மக்களோட மத்தியில். அதை நம்புறதுக்கு கொழும்பு மக்களோ இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ மோடேன்னு இல்லை. எத்தனை நாளைக்கு தான் இந்த படத்தை ஓட்ட போகிறாய் நீ? நாங்களும் கொஞ்ச நாளாக சும்மா இருந்தமென்னு ஒன்றும் போடாமல், ஆனால் இவனும் சும்மா இருந்தான் ஒன்றும் செய்யாமல் ஒன்றும் இன்கம் இல்லாமல் பார்த்தான். எதுவும் சரி வரலை, பரவாயில்ல. இப்போ சென்டிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் சின்ன பிள்ளைவில் வச்சு அப்படித்தான். ஆனால் நீ அரசியலுக்கு வந்தால் நீ பெரிய என்டர்டெய்னர் ஆகுவாய். உன்னை வச்சு தான் மற்றவங்களோட அரசியலும் நடக்கும். நீ யாருக்கும் காம்படிஷனும் இல்லை. நோன்பு வருது தானே, அடுத்த இன்கம் எப்படி தேடுறேன்னு ஐடியா பண்ணு. அதை நாங்கள் எப்படி முறையடிக்கிறேன்னு நாங்களும் இங்கேருந்து உனக்காக வேண்டி ஐடியா பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தோன்னா மக்களுக்கு விளங்குறதா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இவனுக்கு சல்லி அனுப்புகிறத அடியோடு நிப்பாட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.